இந்த கொஸ்டினை பாருங்க. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பற்றி சரியான அறிக்கையை தேர்ந்தெடுக்கும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பெண் கல்வி மட்டும் ஒன்று மட்டும் கொடுத்துருக்காங்க. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர்னு நம்மளுக்கு தெரியும். விதவை திருமணத்திற்கு மிக முக்கியமாக ஆதரவு தெரிவித்தவர் அவர் தான். சரிங்களா, அவருக்காக தான் 1756 சட்டமே இயற்றப்பட்டது. ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கொஸ்டின் ஒன்று மட்டும் 2 தான் சரியாக வந்திருக்கும். 2 மட்டும் கொடுத்தா கூட சரியாக வந்திருக்கும். எப்படி இந்த கொஸ்டின் சரியாக வருது அப்படிங்கிறது தெரியல. நம்ம ஸ்கூல் புக் என்ன இருக்கும் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் விதவைகளை எரிப்பது, விதவை மறுமணத்தை தடை செய்வது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கு மறைநூல்களிலிருந்து சான்றுகளை முன்வைத்தார். நவீன வங்காள உரையின் முன்னோடியாவார். பெண்களை மேம்படுத்துவதிலும் முக்கிய பங்காற்றியவர். பெண்களுக்கான பள்ளியை நிறுவப்பட உதவியவர். இந்து சமூகத்தில் குழந்தை பருவத்தில் விதவையான சிறுமிகளின் வாழ்வையும் மேம்படுத்துவதற்காக தனது முழு வாழ்வையும் அர்ப்பணித்தார். பண்டிதர் ஈஸ்வர வித்யாசாகர் தலைமையேற்ற இயக்கத்தின் விளைவாக 1856ஆம் ஆண்டு மறுமண சட்டம், விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அங்கே ஆன்சர் ஒன்றே ஒன்று தான் கொடுத்துருந்தாங்க, பார்த்துக்கோங்க.